ஜோதி அபயம். இந்த பதிவை பார்க்க வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மா. கர்மா அப்படின்னா என்ன, இந்த கர்மா எப்படி செயல்படுது, இந்த கர்மாவை நம்ம வாழ்க்கையில எப்படி சரி செஞ்சுக்க முடியும், கஷ்டங்களையும் நம்ம எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எளிமையான பயிற்சி தான், ஆனா ரொம்ப ரொம்ப ஆற்றல் வாழ்ந்த ஒரு பயிற்சிங்க. கர்மா அப்படின்னா என்னங்க, செயல் தாங்க கர்மா. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தான் கர்மா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு பின் விளைவுகள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம சமைக்கிறோம், சமைச்சா சாப்பிடுறோம் இல்லைங்களா. ஒரு சமையல் செய்யப்படும் போது அந்த செயலோட நோக்கமே இன்னொருத்தர் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. உணவு பசியாத்தப்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அது போல நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களுக்குமே ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இருக்குங்க வாழ்க்கையில. இந்த பதிவுகள் மூலியமா தான் இறைவன் எல்லாத்தையுமே எல்லா அனுபவங்களையும் நம்மளுக்கு கொடுத்து சரி செஞ்சு எது தப்பு எது சரி அப்படிங்கறத புரிய வச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி இந்த பூமியை பயன்படுத்தி நம்மளுக்கு இந்த கர்மாவை அனுபவிக்க வச்சு நம்மளை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துறாருங்க. சரிங்களா. கர்மா அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல இதுக்கு முன்னாடி ஜென்மங்களையோ நம்ம செஞ்ச செயல்களுடைய பின் விளைவுகள் தாங்க இந்த வாழ்க்கை, விதி, கர்மா எல்லாமே. அதாவது நம்ம ஒரு செயல் செய்யறோம் இல்லைங்களா, ஒரு தீய செயல் செய்யும் போது அந்த செயல் நம்ம செஞ்சு முடிச்சு அந்த செயல்னால இன்னொருத்தவங்க ரொம்ப கஷ்டமும் பட்டுருவாங்க, வேதனையும் பட்டு முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம செத்து போன உடனே அது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா அந்த செயல்னால பாதிக்கப்பட்ட நபருக்குள்ளேயும் இந்த பதிவு இருக்கும், நமக்குள்ளேயும் இந்த பதிவு இருக்கும். ரெண்டு சைடுமே இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கும். அப்ப இந்த பாதிப்பாகப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மனதுல போய் பதிஞ்சிருக்கும். இப்ப இன்னொரு பிறவி எடுத்து வரும்போது இந்த பதிவுகளுக்கு உண்டான செயல்கள் நம்மளுக்கு விளைவுகளா வருது. அப்போ நேருக்கு நேர் நம்ம யாரை காயப்படுத்தணுமோ யாரை கஷ்டப்படுத்தணுமோ அதே நபர் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில திரும்பவும் வருவாரு. அதே மாதிரி சூழ்நிலைகள் மறுபடியும் வரும். அதை நம்ம என்ன கொடுத்தோமோ அது திரும்ப நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு சேரும். சரிங்களா. இதுதாங்க கர்மா அப்படிங்கிறது. அதாவது நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அந்த செயலுக்கு உண்டான பின் விளைவுகளை அனுபவிக்கிறது தாங்க கர்மா. நல்ல செயல் செஞ்சிருந்தா நல்ல விளைவுகள் நம்ம அனுபவிப்போம், கெட்ட செயல்கள் செஞ்சிருந்தா கெட்ட விளைவுகள் அனுபவிப்போம். இதுதாங்க கர்மா அப்படிங்கிறது. இந்த கர்மாவை வச்சு இறைவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன தெரியுங்களா. அதாவது இந்த பிரபஞ்சத்துல நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே ஒரு ரெக்கார்ட் மாதிரி பதிச்சு வைக்கப்படுதுங்க. அதாவது ஆஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லா விதமான பதிவுகளும் இருக்கும். இப்ப மட்டும் கிடையாது, முன் ஜென்மங்களுடைய பதிவுகளும் எல்லாமே அங்க இருக்கும். அதை நம்மளுடைய பிறக்கும் போது நம்மளுடைய ஆழ் மனதிலையும் பாத்தீங்கன்னா அது இருக்கும். நம்மளுடைய உடல் தான் இல்லாம போகுதே தவிர நம்ம ஆன்மால பதியப்பட்ட பதிவுகள் எப்பயுமே அழியாது. கடவுள் இந்த கர்மாவை வச்சு நம்மளுக்கு என்னெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறாரு தெரியுங்களா. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் விழிப்புணர்வு இல்லாம அறிவு இல்லாம உண்மை நம்பிட்டு ஒரு செயலுடைய கஷ்டத்தையே தெரியாம நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு இருக்கோமோ அதோடைய பின்விளைவு என்ன அப்படிங்கறத நம்ம ஆன்மா உணர்ந்து அதுல சரி செஞ்சுட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தாங்க இறைவனுடைய திட்டமே. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பூமிக்கு வரோம். சரிங்களா. இந்த பூமியில நம்மளுடைய பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்களையும் வாழ்க்கையும் நபர்களையும் சந்திச்சு அனுபவிச்சு அதுல இருந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு இது இவ்வளவுதானா, இது இப்படிதான் நடக்குதா, இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா அப்படிங்கறத கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போறது தாங்க இங்க ப்ராசஸ். அது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நடந்துட்டு இருக்கு. காதலன் காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையோடையும் அன்போடையும் எதிர்கால வாழ்க்கையை தொடங்கணும்னு நிறைய ஆசைகளோடும் கற்பனைகளோடும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட பழகுறான். சரிங்களா. அந்த பொண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு வேற வழியில அவன் தப்பி போறான், தவறான பயணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது பேசிக்காவே துரோகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வரும். சரிங்களா. அப்போ இந்த பொண்ணு தெரியாம பழகிட்டே இருக்கும். அப்போ ஆனா அவனுக்கு என்னன்னா இந்த பொண்ணை விட இன்னொரு பெட்டரான ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு, செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு அந்த வாழ்க்கை அவன் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இது என்ன நடக்கும் தெரியுங்களா. இது ஒரு ஆள் மனசுல பதியும். இந்த பொண்ணு மனசுலயும் பாத்தீங்கன்னா அந்த துரோகம் அப்படிங்கிற ஒரு பதிவு பதியும். சரிங்களா. ஆனா அவனுக்கு அது தெரியாது. அப்ப இந்த பொண்ணுக்கு இங்க பாடம் கற்பிக்கிற பாடம் என்னன்னா, ஒருவேளை இது முன் ஜென்மத்திலேயே தொடர்ந்த பதிவுகளா இருக்கலாம், அல்லது இந்த ஜென்மத்துல இந்த பொண்ணு இந்த பையனை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக
அப்படிங்கிறதுக்காகவும் அவனுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நடத்தப்பட்ட ஒரு நாடகம்னே சொல்லலாங்க. இது இப்படியே முடிஞ்சிருமானா அப்படி கிடையாது. இவன் இந்த பொண்ணுக்கு ஒரு துரோகத்தை கொடுத்தான் இல்லைங்களா, இதே துரோகத்தை அவன் நிச்சயமா அவன் கண்டிப்பா அனுபவிப்பாங்க. ஆனா வேற வழிகள்ல இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அனுபவிப்பான். இவன் கொடுத்த அதே துரோகம் அவனை விட கொஞ்சம் பலம் வாய்ந்த, எங்க அடிச்சா அவன் கரெக்டா அவனுக்கு அந்த புத்தி வருமோ அந்த அளவுக்கு கொண்டான ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில அந்த பாடத்தை அவனுக்கு கத்துக் கொடுக்கறது தாங்க இங்க வேலையே. இதுதான் இப்ப இந்த பிரபஞ்சம் செய்யறாங்க. கர்மா இங்க இப்படிதான் செயல்படுது. அப்ப இந்த வழி என்ன அப்படிங்கறத அவன் உணர்வான். அப்ப என்ன ஆகும்னா, நிச்சயமா நம்ம அனுபவிச்ச ஒரு வழியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அறிவு அவனுக்கு அங்க வரும். ஏன்னா அந்த துரோகத்தோட வழி என்னன்னு சொல்லி அவன் உணர்வான். அதே போல இந்த பொண்ணும் ஒருத்தங்களை முழுமையா நான் சரியா தப்பா அப்படிங்கறத உணராம ஒருத்தரை நேசிக்கும் போது நம்ம அந்த துரோகத்தால எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற வழியை இந்த பொண்ணும் உணரும். அப்போ இந்த 2 பேருமே இங்க ஒவ்வொரு பாடம் கத்துக்கிறாங்க இல்லைங்களா. அந்த பாடத்தை கத்துக்கும் போது நிச்சயமா இன்னொரு துரோகம் அப்படிங்கறது இன்னொருத்தருக்கு அவங்க கண்டிப்பா 2 பேருமே அந்த வாழ்க்கையில செய்ய மாட்டாங்க. அங்க துரோகங்கிற பாடம் கற்பிக்கப்படுது. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குதுங்க. உதாரணத்துக்கு ஒரு தாய் தந்தைய மதிக்காம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க இன்னொரு பிறவிகள்ல அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளா பிறக்கப்படுறாங்க. சரிங்களா. இது எதுக்காக பிறக்கப்படுதுன்னா, அப்ப கடவுளுக்கு கருணையே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. இந்த நாத்திகவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரே கருத்து, கஷ்டப்படுறாங்க இல்லையா, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இந்த கடவுள் என்ன இருக்காரா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, கஷ்டப்படும் போது ஏன் கடவுள் கேட்கல, ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் கருணையே வடிவானவர். சரிங்களா. இது உலகம் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மைதான். ஆன்மாக்கு எப்பயும் அழிவு கிடையாது இல்லையா. அப்ப அந்த ஆன்மா இந்த ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கு. வேஷம் போட்டுட்டு ஒரு அனுபவம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கு. ஒரு செயல் செய்யுது, அந்த செயலுடைய பின்விளைவுகள் என்ன, அதோட வழி எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு மனிதன்கிற ஒரு உடம்ப கொடுத்து அதுக்குண்டான நபர்கள் எல்லாம் செட் பண்ணி அந்த வழியை நம்ம வாழ்க்கைக்குள்ள அவங்கள நம்மள வர வச்சு அந்த வழியை கொடுத்து அதுல இருந்து நம்மள மீண்டு வர வைக்கிறது தாங்க இறைவனுடைய வேலை. இப்படிதாங்க கர்மா செயல்படுது. சரிங்க, நான் செஞ்சுட்டேன், இப்போ செஞ்சுட்டேன், இதுக்கு முன்னாடியும் செஞ்சுட்டேன், தெரிஞ்சோ தெரியாமையும் செஞ்சுட்டேன், இது எப்படிங்க நான் இப்ப சரி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது ரொம்ப எளிமைதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரணாகதி தாங்க. இறைவன் கிட்டையும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் சரணாகதி அடையிறது. சரணாகதினா என்ன, ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கறத ஒத்துக்கிறது தான். சரிங்களா. நான் குற்றமுடையவன் தான், ஏன்னா எனக்கு அறிவு இல்லை, எனக்கு தெளிவு இல்லை, எதுவுமே இல்லை, நான் குற்றம் செஞ்சுட்டேன், இறைவா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சு நம்ம செஞ்ச குற்றத்தை ஏத்துக்கிறது தாங்க இதுக்கு ஒரே வழி. எப்போ அக்செப்டன்ஸ் வருதோ அப்போ கண்டிப்பா அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கண்டிப்பா வருங்க. அதாவது எதுக்கு அந்த கர்மா செயல்படுதுன்னா, நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒரு செயல் நடக்குது அப்படிங்கனாலே கண்டிப்பா அதோட விளைவு பார்த்தீங்கன்னா புரிதல் தான். அப்போ அந்த அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு வரும்போது இறைவன் என்ன பண்றாரு, நிச்சயமா இவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவனை இதே ஸ்டேஜ்லயே வச்சா இன்னும் இவன் கீழே போயிட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடம் அங்க கட் பண்ணப்பட்ட அடுத்த பாடத்துக்கு நீங்க தயாராகிறீங்க. சரிங்களா. கர்மா எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் மூலியமா தான் ஆக்டிவேட் ஆகும். அதனால நண்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ரொம்ப விழிப்புணர்வோட நீங்க செய்யணும். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸ்லயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ கனவு கண்டுட்டு அப்படி இருக்காதீங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்லயே இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விழிப்புணர்வோட இருக்கும்போது ஒவ்வொரு செயலுமே பாத்தீங்கன்னா பார்த்து செய்வோம். அதே மாதிரி பேசுற பேச்சில் இருந்து நடக்கிற நடவடிக்கைகள் இருந்து இது செஞ்சா இது வரும், அதனால இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோட நம்ம செய்யும்போது நிச்சயமா அந்த கர்மாலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோங்க. ஒரே விஷயத்தை நம்ம நினைச்சுக்கணும், நம்ம ஒரு தவறான செயல் செஞ்சா நிச்சயமா தவறான விளைவு தான் உண்டாகும் அப்படிங்கறது உங்க ஆள் மனதில் பதிய வச்சுக்கோங்க. ஒரு வேளை தவறான பதிவே இருக்கு அப்படின்னா உங்களால அதை மாற்ற முடியும். உங்க விதியில நீங்க போன பிறவிகளை செய்யப்பட்ட தவறான விஷயங்களுக்கு உண்டான பதிவுகள் உங்களோட வாழ்க்கையில வரும்போது உங்களுடைய விதி செயல்படுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆள் மனம் சொல்லும், உங்களுடைய வைப்ரேன் மாறும். அதை நீங்க உணர்ந்து பாருங்க. அந்த விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சந்தோஷத்தை தர மாதிரியான எண்ணங்களை தான் கிரியேட் பண்ணுவாங்க அந்த விதி செயல்படுறது. சரிங்களா. தப்பான ஒரு பாதையில பயணிக்கும் போது நம்மளுக்கு முதல்ல வர்றது சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் வரும், ஆனா அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய ஆழ்மனம் ஏத்துக்காது. இது செய்யாத, இது செஞ்சினா நீ இவ்வளவு கஷ்டப்படுவ, இது வேண்டாம் வேண்டாம்னு உள்ள இருந்து சொல்லும். நீங்க அப்ப அதை கேட்டீங்கன்னா அந்த கர்மா விதியிலிருந்து தப்பிச்சிருவீங்க நண்பர்களே. அப்படி கேட்காம உங்களோட ஆசைகளுக்கு அடிபணிஞ்சு நீங்க அந்த தவறு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க நீங்க அந்த கர்மாவை அனுபவிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க அந்த ஆசையில சிக்கினா தானே உங்களுக்கு அந்த கர்மாவை அனுபவிச்சு அந்த புரிதல் வரும் உங்களுக்கு. இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில
வாழ்க்கையில் நம்ம கர்மா வந்து செயல்படுது. அதனால் நண்பர்களே, கர்மா செயல்படுற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மூலியமாக தான். எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுது. அதனால எண்ணங்களையும் செயல்களையும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கர்மாங்கிற ஒரு பாதையிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாங்க. ஒருவேளை நம்ம நம்மளால வந்து தவிர்க்க முடியாமல் அதை செஞ்சுட்டேனே வைங்களேன், ஒரே விஷயம் தான், உங்களுக்கு புரியுது, எல்லாமே தெரியுது, தவறுங்கிறது தெரியுது, புரியுது, ஆனால் அதுலேருந்து மீண்டு வர முடியல, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? கடவுள்கிட்ட கொண்டு போயிருங்க. உச்சந்தலையில் உங்களுடைய உச்சந்தலை இல்லைன்னா நெற்றி போட்டு அங்கே உங்களுடைய விழிப்புணர்வை வச்சு உங்கள் புருவ மத்தியில் பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவா, இது எனக்கு தவறுங்கிறது புரியுது, இதிலிருந்து எனக்கு எப்படி வெளியே வர்றதுங்கிறது தெரியல, இறைவா எனக்கு வழி காமிங்க, இதில் நீங்கள் துணையா இருங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வழி காமிப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கர்மாவை வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. ஒரே விஷயம் தான், கர்மா எப்படி செயல்படுது, எண்ணங்களாலும் செயல்களாலும். அப்போ இந்த எண்ணங்கள் வரும்போதே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருந்தணும். அது செயல் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. ஒருவேளை செயல் வரைக்கும் போயிடுச்சா, அப்போ என்ன பண்ணணும்? இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க, புரிஞ்சுக்கிட்டேன், நான் இது புரிஞ்சுக்கிட்டேன், இது தவறுதான், என்ன இதிலிருந்து விடுவிச்சு கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. அப்போ கண்டிப்பாக அதிலிருந்து மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கப்படும். ஆனால் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு படத்தின் மூலியமாவோ இல்லை நீங்கள் பார்க்குற சீரியல்ல, படங்கள்ல, புத்தகங்கள்ல, பாட்டில் நீங்கள் செய்கிற செயலுக்கு உண்டான ஒரே மாதிரியான நிகழ்வு, அதுக்கு உண்டான பலனும் அதில் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தோட சகிம்சைகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அப்படி புரியாமல் அந்த சந்தோஷத்துலேயும் அந்த ஒரு மோகத்திலையும் இருக்கும்போது உங்களுக்கு அது புரியாது. அப்போ வந்து என்னென்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை அனுபவிச்சாதான் உங்களுக்கு அந்த புத்தி வரும். அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த கல்வி உங்களுக்கு கற்பிக்கப்படும் நண்பர்களே. இப்படி தான் விதி செயல்படுது, கர்மாங்கிறது இப்படி தான் செயல்படுது. அதனால் வந்து எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து இதை நம்ம வாழ்க்கையை ரொம்ப நன்மையாக அமைதியாக மாற்றிக்கக்கூடிய சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த பிரபஞ்சமும் நம்ம தான், இறைவனும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களுமே தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போகுது. அந்த இறை சக்தி அப்படிங்கிறது நம்மளை வந்து நம்ம யாருங்கிற உணர வைக்கிறதுக்காக இறைவன் இந்த வாழ்க்கையும் உடம்பையும் சாப்பாடு, தண்ணி, குழந்தை, புருஷன், மனைவி, இது எல்லாத்தையுமே ஒரு நாடக மேடை மாதிரி அமைச்சு நம்மளுக்கு ஒரு அறிவையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வர வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நடக்குது நண்பர்களே. இது புரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மேலும் இதே மாதிரியோட வீடியோஸ் உங்ககிட்ட சீக்கிரமாக வந்து சேர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பதிவுகளை ஏதாவது குறைகள் இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. என்னோட அறிவு கேட்டின எனக்கு உள்ள இருந்து என்ன சொல்லப்பட்டதோ அதை என்னோட புரிதல் இருந்து நான் சொல்றேன். இதுக்கு மேலேயும் இருக்கலாம், எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்க்க வந்து உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.